ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிராஃப்ட் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் 2026. ஸோ நீங்கள் லாஸ்ட் 1 வீக்காக வேரியஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இது ரிலேட்டடான நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நானுமே சேம் அந்த நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சில டவுட்ஸ்லாம் வந்துச்சு. அப்போ தான் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து இது ரிலேட்டடாகிட்டு எனக்கு ரீட் பண்ண கிடச்சிது. அந்த ஆர்டிக்கல் வந்து எழுதினவங்க யார் அப்படின்னா கல்யாண சுந்தரம் பாஸ்கரன். ஸோ இந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது. ஸோ அதுலேருந்து சில நோட்ஸ் வந்து நான் எடுத்தேன். அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு இப்போ வந்து பிபிடியில் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட டேக்ஸ் அப்டேட் கார்டன் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இந்த குரூப்போட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் இந்த இரண்டுலேயும் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அண்ட் சர்க்குலர்ஸ் அண்ட் ஆல்சோ எஃப்ஏக்யூஸ் இது எல்லாமே வந்து நம்ம கண்டினியூவாக அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப்புடைய லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய வீடியோவில் போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கிறது என்னலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன். இந்த ஃபார்ம்ஸோடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தேர்ட் ஒன்று வந்து இந்த சேஞ்சஸ் வந்து சேலரிடு எம்ப்ளாயிக்கும் அண்ட் இண்டிவிஜுவலையும் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோர்த்து ஒன்று வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ப்ரொஃபஷ்னலுக்கும் இந்த சேஞ்சஸ் எப்படி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தென் அதர் கீ சேஞ்சஸ், தென் பேன் ரிலேட்டட் சேஞ்சஸ். ஸோ பேன் கார்டு வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்கம் டேக்ஸ்க்கும் இருக்கட்டும், ஸோ அண்ட் அதர் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக நியூ டிராஃப்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த நியூ டிராஃப்ட் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபைனலாக வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, வீடியோவுக்கு மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த டிராஃப்ட் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா February 22க்குள்ளே பப்ளிக் கமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக எதுவும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸில் உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இது எப்போ வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா February 22, 2026 வரைக்கும் நம்ம வந்து அதுக்கான கமெண்டோ அல்லது ஃபீட்பேக்கோ கொடுக்கலாம். ஓகேங்களா? இது ஏன் நம்மக்கிட்ட கமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா எனிவே இந்த ஃபார்ம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ரிலீஸ் பண்ணது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸாக இருந்தாலும் கூட நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம மீன்ஸ் டேக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்மக்கிட்ட வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 நடந்த சிம்பிளிஃபிகேஷனுக்காக வேண்டி தான். ஓகேங்களா? ஸோ தென் நம்ம அடுத்து பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் மேஜர் சிம்பிளிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபார்ம்ஸையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, லாங்குவேஜ் அண்ட் வால்யூம் இது எல்லாத்துலேயுமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சம் சிம்பிளிஃபிகேஷனும் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் வீடியோனால நான் எது ரொம்ப இம்பார்ட்டனோ ஸோ அந்த இது மட்டும் உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற சிம்பிளிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஹஸ் பின் கட் ஃப்ரம் 511 to 533. ஓகேங்களா? ஸோ ரூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க. தென் ஃப்ரம் ஃபார்ம்ஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் 399 to 119. அதாவது இதுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு வந்து 399 ஃபார்ம்ஸ் இருந்துச்சு. இப்போது அதை 190 ஃபார்ம்ஸாக மாற்றிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 50% ஃபார்ம்ஸை அவங்க வந்து கம்மி பண்ணிட்டாங்க. நியூ ஐடிஆர் ஃபார்ம்ஸ் வில் பி ஆட்டோ ப்ரீஃபில்லிங். நம்ம இதுக்கு முன்னால் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணிருப்போம். அப்போது உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபில் ஆகும். அதை விட இப்போது வரக்கூடிய ஆட்டோ ஃபில்ஸ் வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சம் எக்ஸ்ட்ரா ஆட்டோ ஃபில்லையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் கிளியர் லாங்குவேஜ். ஓகே, கிளியர் லாங்குவேஜில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல டேபிள்ஸாக நம்மளுக்கு வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபார்முலாஸ்லாம் கூட அதில் இருக்குது. ஓகேங்களா? ரீநம்பரிங் அண்ட் நேமிங். ஓகே, அது என்ன ரீநம்பரிங் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து
ஃபார்ம்ஸ் 26Q இருக்குது அப்படின்னா இப்போ அந்த 26Qலாம் கிடையாது, எல்லாமே நம்பர்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3CD ஒரு ஃபார்ம்ஸ் இருக்குது, இப்போ அது ஃபார்ம்ஸ் 26 மாறிடுச்சு. ஓகேங்களா? எல்லாமே நம்பர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அந்த 3CD 3CB இதே மாதிரிலாம் வராது, நம்பரிங் ஃபார்மேட்டில் இருக்கும். தென் மேஜர் சேஞ்சஸ் ஃபார் சேலரிடு எம்ப்ளாயீஸ் அண்ட் இண்டிவிஜுவல். ஓகேங்களா? இவங்களுக்கான ஒரு முக்கியமான மேஜர் சேஞ்சஸ் நடந்திருக்கு. எதில் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா HRA, சில்ட்ரன் எஜுகேஷ்னல் அலோவன்சஸ், ப்ரெக்வசிட்ஸ், இந்த மூணுலையும் ஒரு மேஜர் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு HRAல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ உங்களுடைய சிட்டி, அதாவது நீங்கள் பெங்களூரோ, பூனேயோ, அகமதாபாத்தோ, ஹைதராபாத்தோ இருந்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த சிட்டிஸில் எல்லாத்தையுமே வந்து மெட்ரோ சிட்டிஸ்க்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து 50% வந்து HRAக்கு வந்து அலோவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் ரிவைஸ்டு அலோவன்சஸ். ரிவைஸ்டு அலோவன்சஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில்ட்ரன் எஜுகேஷ்னல் அலோவன்ஸ் அண்ட் ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலோவன்சஸ் are proposed to be significantly increased to 3,000 and 9,000 per month. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 9,000 பெர் மந்த்துக்கு, ரெஸ்பெக்டிவ்லி ரீஸ்டோரிங் த ரெலவன்ஸ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இன்ஃப்ளேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஸோ இதை வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. சில்ட்ரன் எஜுகேஷ்னல் அலோவன்சஸை அவங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க 9,000 பெர் மந்த்துக்கு பெர் சைல்டுக்கு. ஓகேங்களா? தென் பெர்குசிட் வேல்யூவேஷன் சேஞ்சஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த பெனிஃபிட் வந்து நம்ம ஒரு கார்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அதேமாரி உங்களுக்கு பெனிஃபிட் தராங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். அந்த பெனிஃபிட்ஸ்க்கு எல்லாமே ஏ ஹையர் டேக்ஸ் பேர்டன் ஃபார் தோஸ் அவைலிங் திஸ் பெர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. தென் இம்பேக்ட் ஆன் ஸ்மால் பிஸ்னஸஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல்ஸ். ஓகே, அதில் மெயினாக வந்து பெர்சம்டிவ் டாக்ஸேஷன் லிமிட்டை வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தென் ITR 4லையும் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பெர்சம்டிவ் டாக்ஸேஷன் லிமிட். தி டர்ன்ஓவர் லிமிட் ஃபார் பெர்சம்டிவ் டாக்ஸேஷன் செக்ஷன் 44AD இஸ் இன்க்ரீஸ்டு டு 3 crore. ஓகே, ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம செக்ஷன் 44ADயில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பெர்சம்டிவ் டாக்ஸேஷனில் ஃபைல் பண்ண சொல்ல நம்ம இந்த இதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய டர்ன்ஓவர் வந்து 3 crore வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெர்சம்டிவ் டாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் அண்டர் 44AD கீழே. பட் ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் உங்களுடைய டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் வந்து 95%க்கு மேலே இருக்கும். 95 அல்லது 95%க்கு மேலே இருக்கணும். இது வந்து எதுக்கு அப்படின்னா 44AD. ஸோ நீங்கள் வந்து 44ADA கீழே வரீங்க அப்படின்னா, அதாவது சர்வீஸ் கேட்டகரி, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ப்ரொஃபஷனல்ஸ் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கான லிமிட்டையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களால் 75 lakhs வரைக்கும் செக்ஷன் 44AD கீழே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் சேம் கண்டிஷன் தான். உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து டிஜிட்டலாக இருக்கணும். 95% வந்து இருக்கணும். 95 ஆர் 95க்கு அபோவ், அதுக்கு மேலே இருக்கணும். ஓகே, ITR 4 டைட்டானிக் அப்படிங்கிறாங்க. ஸோ ITR 4ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தி எலிஜிபிலிட்டி ஃபார் யூஸிங் த சிம்பிளர் ITR 4 சுகம் ஃப்ரம் டைட்டர். It is now disallowed for individual with foreign asset or income, directorship, unlisted shares or high value income, pushing more taxpayer toward the more detailed ITR 3. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ITR 4ல் விட ITR 3ல் டீட்டெயில்டாக ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது ITR 4 வந்து சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து புஷ் பண்ணி ITR 3 வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் அசட்டாக இருக்கட்டும், அல்லது ஃபாரினில் இன்கமாக இருக்கட்டும், டேரக்டர்ஷிப்பாக இருக்கட்டும், அன்லிஸ்டட் ஷேர்ஸாக இருக்கட்டும், ஹை வால்யூம் இன்கம். ஓகேங்களா? இவங்க எல்லாரும் இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே ITR 3க்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. தென் அதர் கீ சேஞ்சஸ் பார்க்கலாம். ஓகே, டிஜிட்டல் அசட் ரெகக்னிஷன். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் ஆர் ஃபார்மலி டிஃபைன்ட் வித் 30% tax on gain.
ஓகேங்களா. ஸோ விடிஏக்கு வந்து 30% revised return window. So the time limit for filing revised return is extended to 12 months from the end of the tax year. ஸோ ரிவைஸ் ரிட்டனுக்கான உங்களுக்கு ஃபைல் பண்ணதுக்கான விண்டோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களால் 12 மந்த் வரைக்கும் ஃபைல் பண்ண முடியும் எண்ட் ஆஃப் தி டேக்ஸ் இயர். ஓகேங்களா. இன்க்ரீஸ்டு ரிப்போர்ட்டிங் தர்ஸ் ஓல்ட் தி லிமிட் ஃபார் mandatory filing of detailed asset and liability statement has been increased to net worth of 1 crore. உங்களுக்கு 1 crore net worth இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அசட் அண்ட் லயபிலிட்டியை கண்டிப்பாக டெக்ளேர் பண்ணணும். தென் பேன் கார்டு ரிலேட்டட் சேஞ்சஸ் பார்க்கலாம். பேன் மேண்டட்டரி ஃபார் ஆனுவல் கேஷ் டெபாசிட் ஆர் விட்ராவல் எக்ஸீடிங் rupees 10 lakh. நீங்கள் 10 lakh மேலே கேஷை வந்து டெபாசிட் பண்ணிங்கனாலும் அல்லது விட்ராவல் பண்ணிங்க அப்படின்னாலும் பேன் கார்டு மேண்டட்டரி. நோ நீட் டு கோட் பேன் ஃபார் ஹோட்டல் பில்ஸ் பிலோ rupees 1 lakh. 1 lakh கீழே உங்களுக்கு ஹோட்டல் பில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேன் கார்டை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணுன்னு எந்த கட்டாயமும் இல்லை. 5 lakh தேர்ஸ் ஹோல்டு ஃபார் கோட்டிங் பேன் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் வெஹிக்கிள் அண்ட் மோட்டார் சைக்கிள். நீங்கள் 5 lakh மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸோ மோட்டார் சைக்கிள்ஸோ ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேன் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண மீன்ஸ் பேனை வந்து நீங்கள் நம்பர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கோட்டிங் பேன் மேண்டட்டரி இஃப் ப்ரைஸ் எக்ஸீட் 20 lakh. ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேன் கார்டு வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த டிரான்சாக்ஷனுக்கு. ஓகேங்களா. அது லிமிட் வந்து 20 lakh. ஓகே. இப்போது இந்த நியூ டிராஃப்ட் ஃபார்ம்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபைனலாக. இது இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து டிராஃப்டில் தான் இருக்குது. ஆஃப்டர் ஃபீட்பேக் அப்புறம் நான் சொன்ன மாதிரி 22 February அப்புறம் தான் அந்த ஃபீட்பேக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். மேபி எனி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. லோவர் ஆர் நில் டிடிஎஸ் அப்ளிகேஷன் இதுக்கு முன்னால் ஃபார்ம் 13 ஃபைல் பண்ணிருந்தோம். இப்போது பண்ண போகிறது ஃபார்ம் 128. சேலரி டிடி சர்டிஃபிகேட்டுக்கு ஃபார்ம் 13 இதுக்கு முன்னால் வந்து இருந்துச்சு. இப்போது ஃபார்ம் 130 இருக்குது. டிடிஎஸ் ரிட்டன் அதாவது சேலரிக்கு ஃபார்ம் 24Q இருந்துச்சு. ஃபார்ம் 138க்கு மாற்றிட்டாங்க. டிடிஎஸ் ரிட்டன் ரெசிடென்ஸ்க்கு ஃபார்ம் 26Q இருந்துச்சு. இப்போது ஃபார்ம் 140க்கு மாற்றிட்டாங்க. டிடிஎஸ் ரிட்டன் அதாவது நான் ரெசிடெண்ட்டுக்கு ஃபார்ம் 27Q இருந்துச்சு. இப்போது ஃபார்ம் 144க்கு மாற்றிட்டாங்க. டிசிஎஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 27Q இருந்துச்சு. இப்போது ஃபார்ம் 143க்கு மாற்றிருக்காங்க. ஆனுவல் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஏஐஎஸ் இருக்குல்ல ஃபார்ம் 26ல் இருந்துச்சு. இப்போது ஃபார்ம் 168க்கு மாற்றிருக்காங்க. ஃபாரின் ரெமிட்டன்ஸ் டெக்ளரேஷன் ஃபார்ம் 15CAல இருந்துச்சு. இப்போது ஃபார்ம் 145க்கு மாற்றிருக்காங்க. சிஏ சர்டிஃபிகேட் ஃபார் ரெமிட்டன்ஸ் ஃபார்ம் 15CB இருந்துச்சு. இப்போது ஃபார்ம் 146க்கு மாற்றிருக்காங்க. எஸ்எஃப்டி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஃபார்ம் 61A இருந்துச்சு. இப்போது ஃபார்ம் 165க்கு மாற்றிருக்காங்க. தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடிட் ரிப்போர்ட் ஃபார்ம் 3CA 3CB 3CD. ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே ஃபார்ம் 26க்கு ஒரே ஃபார்ம்ஸாக மாற்றிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த ரிலேட்டடான ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த டிராஃப்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் போனீங்க அப்படின்னா ஸோ அந்த வெப்சைட்டில் ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.